அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். உங்கள் வீட்டில் ஒருவனாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை தரக்கூடியவராக இருக்கிறேன். குலதெய்வம் தெரியாதவர்கள், குலதெய்வம் தெரிந்தால் ஆனால் அங்கு போய் வழிபட்டால் சண்டை சச்சரவு பிரச்சனை வருகிறது. இது போன்ற உள்ளவர்களா நீங்கள்? குலதெய்வ மண்ணை கொண்டு வந்து வீட்டின் வாசலில் கட்டியிருக்கிறீர்களா? அதை பற்றி ஐயா சொல்லியிருக்கிறேன். குலதெய்வ ஃபோட்டோவே வீட்டில் மாட்டக்கூடாது. ஏன் மாட்டக்கூடாது? ஃபோட்டோ எடுத்ததே ஒரு 200 வருடங்கள் தானே இருக்கும். அப்படி என்றால் குலதெய்வமே எங்களை காப்பாற்றுமே, அது எப்படி எங்களை கொல்லும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறீங்க. அந்த அன்பர் பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். குலதெய்வ மண்ணில் நாம் கூட்டாக இருந்து வணங்கினால் மட்டும்தான் குலதெய்வம் நமக்கு அனுக்கிரகிக்கும். ஒற்றுமையுடன் வர வேண்டும் என்பதற்காகத்தான் கோவில் வைத்திருக்கிறார்கள். குலப்பெருமக்கள், குலவழி வந்தவர்கள், ஒரு ஜாதி அமைப்பை சார்ந்தவர்கள், ஒரு கொத்து அமைப்பை சார்ந்தவர்கள், அவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு தாய்க்கு 10 பிள்ளை, அப்படி ஒரு கருத்து வச்சுக்குவோம். 10 பிள்ளைகளும் ஒற்றுமையாக வந்தால் தான் அந்த தீபாவளியோ பொங்கலோ பண்டிகையோ கொண்டாடுவாங்க. வீட்டு சாமி கும்பிட்றோம்னா நான் எல்லா பக்கமும் குடும்பங்கள்லாம் பெரிய போய் இருந்தாலும் பெத்தவன்னு சிவா எல்லா பிள்ளையும் வரணும்னு நினைப்பான். அந்த ஒற்றுமை உணர்ச்சியை குறிப்பதனால்தான் குலதெய்வத்தின் முன்னால் அனைவரும் சரிசமம். ஒருத்தருக்கு புண்ணியம் கூடி இருக்கும், ஒருத்தருக்கு புண்ணியம் குறைவாக இருக்கும். எல்லாரையும் சமமாக பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த இடத்தில் பாவ சாப கோப ரோகங்கள் எல்லாம் கழுவப்பட்டு சரி செய்யப்படும். இதெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு. மண்ணை கொண்டுட்டு வரக்கூடாது. ஃபோட்டோ எடுக்கணும்னாரு. ஃபோட்டோ இருந்தால் அதில் அந்த தெய்வ சக்தி வந்துடும். அப்போ தெய்வத்தை முறையாக பூஜை அறையில் வச்சு தீட்டு புழங்காமல் நைவேத்தியம் பண்ணி மணி அடித்து பூஜை பண்ணி செய்யக்கூடியவர்கள் கோயிலுக்கு சமம். அந்த மாதிரி கண்ணியமாக வச்சுருக்கிறவங்க சில பேர் நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொல்கிறாங்க. அவர்கள் மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் 100% அதை கொண்டுட்டு வந்து வச்சவங்கெல்லாம் சிரமப்படுறாங்க. இப்போ என்னட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார், இங்கே பின்னால் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர்னார். இது ஒரு ஆசிரமம், இது மடம், இது ஒரு சைவ சமய மடம். அதனால் இதை மடத்தில் வைக்கலாம். இல்லறவாசிகள், கணவன் மனைவி உறவு உள்ளவர்கள் செய்யக்கூடாது. அதனால் இந்த குலதெய்வம் தெரியாதவர்கள் அவர்கள் தைப்பூசத்தன்று பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி சென்று அங்கே திரு ஆவினன்குடி என்கின்ற 5 தெய்வங்கள் அங்கே அமர்ந்திருக்கிறது. கீழே பழனியில் அடிவாரத்திற்கு கீழே அங்கே நீங்கள் தைப்பூசத்திற்கு 48 நாள் 21 நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானே என்னுடைய குலதெய்வம் தெரியவில்லை என்றால் முக்காலம் முழுமைக்கு முன்னின்று வழிநடத்தும் முதல்வனாம் இறைவன் முருகப்பெருமான். அவனிடத்தில் இல்லாத ஜனங்களும் இல்லை, அவனிடத்தில் இல்லாத தெய்வங்களும் இல்லை. யார் ஒருவருக்கு குலதெய்வம் தெரியலைனால் முருகனை பற்றி கொண்டால் போதும். முருகனை பற்ற இறுகி பற்றி கொள்ள வேண்டும். சரணாகதி அடைந்து விட்டால் முருகன் வழிபாடு உத்தமமாக தூய்மையாக இருக்கிற பட்சத்தில் திரு ஆவினன்குடி முருகப்பெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், ஓதுதல் என்கிற பஞ்சகிருத்தியங்களையெல்லாம் செய்தவன். இந்த பூமியில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கெல்லாம் அவன்தான் தகப்பன். அதனால் அவனை வணங்கி பிடிச்சா நம்ம குலதெய்வம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது என்பதை யார் மூலியமாதும் கனவிலையோ நினைவிலையோ அசிரீரியாகவோ வந்து நமக்கு காட்டி விடுவார். இதெல்லாம் கண்கூடாக நடந்த உண்மை. அன்பர் பெருமக்களே, இதை நீங்கள் இடிக பிடித்து கொள்ளுங்கள். அதே போல் குலதெய்வம் தெரியாதவர்கள், சந்நியாசிகள், அவர்களுக்கு அவர்கள் சக்திக்கு தக்கபடி தானமும் தர்மமும் செய்தால் அது நன்மை உண்டாகும். அதே போல் காவி துணியும் சாப்பாடும் தான் கேட்பார்கள். அப்படி நீங்கள் தைப்பூசத்தன்று குலதெய்வம் தெரியாதவர்கள் சாதுக்களுக்கும் சந்நியாசிகளுக்கும் மனம் கோணாமல் உண்ண உணவு உடுத்த உடை தந்தால் போதும். அதே போல் குலதெய்வம் தெரியாதவர்கள் அவர்களுடைய எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குலதெய்வங்களுக்கும் தோழியாக இருக்கக்கூடியவர்கள் சப்த கன்னிமார்கள். முருகப்பெருமானுடைய சக்தி கௌமாரி, இந்திரனுடைய சக்தி இந்திராணி, முருகப்பெருமானுடைய சக்தி கௌமாரி, சிவபெருமானுடைய சக்தி மகேஸ்வரி,
பிரம்மாவுடைய சக்தி பிராமி, விஷ்ணுவினுடைய சக்தி வைஷ்ணவி, லக்ஷ்மி சரஸ்வதி காளி, 3 சேர்ந்த சாமுண்டி, பூமியை காக்கக்கூடிய வராகமூர்த்தி அவர் வாராகி என்று இந்த 7 மாதாக்களும் உயர்ந்த 7 சக்திகளும் ஒன்று சேர்ந்து அங்கே கன்னிமாராக ஸ்ரீபுரத்திற்கு ஒரு முறை பூமியிலே தவம் இருந்து பெண்களுக்கென்று ஒரு தனி உலகத்தை நோக்கி போனார்கள். அப்படி அந்த கன்னிமார்களுக்கு பிறகுதான் நம்முடைய குலதெய்வம் ஒன்று இருந்தால் இந்த 7 ஃப்ரீக்வன்சிக்குள்ளே தான் இருக்கும். இந்த 7 தத்துவத்துக்குள்ளே தான் நம்முடைய குலதெய்வம் இருக்கும். அதனால் இந்த உலகத்தில் கன்னிமார்களை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4 to 6 ராகு கால பூஜையை முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே நீங்கள் கன்னிமாரை பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் கண்டிப்பாக அவர்களுடைய அருள் கருணையும் மரக்கருணையும் நமக்கு கிடைத்து நம்ம குலதெய்வத்தை காட்டி விடுவார்கள். பல பேருக்கு இது நடந்த உண்மை. அதே போல் துளசி வழிபாடு, துளசி மாடத்தில் உங்களுடைய குலதெய்வம், நீங்கள் துளசி செடி இருக்க, அவைகள் கிட்டத்தட்ட 14 லோகத்தோடு தொடர்புடையது. அந்த துளசி செடி மாடத்திலே 4 பக்கம் விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் அதுபோல் துளசிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் 4 பக்கம் விளக்கேற்றி வழிபட்டால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் துளசி இடத்தில் பிரார்த்தனை வைத்து நீங்கள் வலம் வர துளசியே உங்கள் குலதெய்வத்தை காட்டி விடுவார். அதுபோல் அந்த காலத்திலே நாம் எல்லாரும் இடம் விட்டு இடம், ஊர் விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம் போகும்போது நம்முடைய மூதாதையர்கள் வணங்கிய குலதெய்வம் குடும்ப தெய்வத்தை எல்லாம் மறந்திருப்போம். வேலைக்கு போன இடத்திலே வைத்துவிட்டு ஆற்றங்கரை ஓரமாக, கிணத்துக்கரை ஓரமாக ஒரு மரத்திலே வைத்துவிட்டு வேலை பார்த்திருப்பார்கள். விதி அறியாது செய்தவறியாது ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த ஊரை விட்டு போகும் பொழுது அந்த தெய்வத்தை அங்கேயே விட்டு போய்விடுவார்கள். ஆகையினால் அந்த தெய்வங்கள் எல்லாம் ஒன்று தேடி நம்மை பார்க்க வரக்கூடிய காலம்தான் சித்ரா பௌர்ணமி. அதே போல் தைப்பூசம் அன்று, பூசம் என்பது நிறைவை தரக்கூடியது, மகரம் என்பது முடிந்த முடிவை தரக்கூடியது. மகரத்தில் சூரியன் இருக்க, கடகத்தில் சந்திரன் இருக்க, பூச நட்சத்திரத்தில் குருவினுடைய உச்சமடைகிற நட்சத்திரத்தில் இருக்க இந்த பௌர்ணமி நன்னாளில் நம்முடைய குலதெய்வங்கள் எல்லாம் நம்மை தேடி வரும், யார் ரூபத்திலேயாவது வரும். அப்படி இருக்கிற பொழுது பௌர்ணமி அன்று நம் வீட்டை வாசலை நல்ல பன்னீர் தெளித்து சுத்தமான முறையில் என்னென்ன வாசனை திரிவியங்கள் செய்வோம் நிலை வாசலை வச்சு வழிபட்டு குலதெய்வமே வர வேண்டும் என்று நீங்கள் வரவேற்கிற மனநிலையில் இருந்தால் உள்ளே வரும். அதே போல் மாலை வேளையில் தான் இதை செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது மனம் உருக வேண்டும். அது முடியாதவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கோமாதாவிற்கு சென்று ஒரு கட்டு அருகம்புல், 2 வாழைப்பழம், 2 வெற்றிலையோடு சேர்த்து, கோமாதா நீ உலகமெல்லாம் அறிந்தவள், ஆகையினால் எங்களுடைய குலதெய்வத்தை இதை நான் உனக்கு தருகிறேன், நீ அவருக்கு செல்ல வேண்டும். ஏன் குலதெய்வத்தை என்றால் கிரகங்களை வெல்லக்கூடிய ஆற்றல் குலதெய்வத்திற்கு உண்டு. இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய பிதுர் தர்ப்பணங்கள் எல்லாம் நாம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருந்தால் அவங்களே போய் அதுக்கு செஞ்சுருவாங்க. இன்னும் ஒரு சில ஜாதி மதங்களில் எல்லாம் அவர்கள் குலதெய்வத்தை வணங்குவதோடு சரி, இறந்தவர்களுக்கோ திரி தர்ப்பணமோ கிடையாது. அதையெல்லாம் அந்த குலதெய்வங்கள், இப்போ உதாரணத்துக்கு மதுரை வீரனை போய் சூரிய லோகத்துக்கு சென்று பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுவார். அப்போ குலதெய்வம் அவர்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிற்பார்கள், நமக்கு வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் காத்து ரட்சிப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் குலதெய்வத்தை ஃபோட்டோ இருக்குது, மண் இருக்குது அப்படின்னா கொண்டு போய் சிரமத்தை பார்க்காம வச்சுட்டு வந்துடுங்க. வீட்டில் மண் இருக்கா, ஒரு பொங்கல் வச்சு பூஜை பண்ணுங்க. நிலவாசலில் கட்டியிருக்கேன், செடி தொட்டியில் போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணணும், அதெல்லாம் செய்து எடுத்து அதை பூஜை பண்ணி அதை பத்திரமா கொண்டு போய் குலதெய்வத்திட்ட சேர்த்து மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை பண்ணி, அம்மா நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், என்னை நீங்கள் காத்து ரசிக்கணும் அப்படின்னு நெடுஞ்சான விழுந்து நமஸ்காரம் பண்ணி அங்கே விளக்கெல்லாம் ஏற்றி பாலாபிஷேகம் பண்ணி நல்ல குளிர்ச்சி ஊட்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்தீங்கன்னா மீண்டும் நன்மை உண்டாகும். குலதெய்வத்தோட விபூதியை ஒரு பானையில் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. யாரும் தொடாத வகையில் வச்சுக்கலாம். உரியில் எப்படி வெண்ணெயில் கிருஷ்ணன் வச்சுருந்தார் அது மாதிரி. அதனால் குலதெய்வ விபூதி வைத்து கொள்ளலாம்.
குலதெய்வபதியை தாயத்துக்குள்ளார அடைச்சி நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம், பிள்ளைகளுக்கு போட்டுக்கலாம். அதனால் குலதெய்வம் அதை வணங்க கூசக்கூடாது. இப்போ நிறைய பேர்கள் கேட்குறாங்க, குலதெய்வம் நாங்கள் சைவர்கள், அப்புறம் எப்படித்தான் கும்பிட்றது? வரைந்த படங்களை வச்சுக்கலாம், ஃபோட்டோவை வைக்கக்கூடாது. கற்பக்கிரக ஃபோட்டோவை எடுக்கக்கூடாது. ஃபோட்டோ எடுத்து அப்படியே பிரேம் பண்ணக்கூடாது. அதை பார்த்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுத்து வரையலாம். அப்படி இல்லையா, வீட்டில் விளக்குக்கு குத்து விளக்கு உயரத்தில் நல்ல என்ன பண்ணலாம், மஞ்சளை தடவி அதில் ஒரு விபூதி பட்டை போட்டு நடுவில் சந்தனம் குங்குமம் வைக்கலாம். இது இயற்கை. பெயிண்டில் கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு அது மேலே என்ன பண்ணலாம், ஒரு பூ போடலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லை ஓம்னு போட்டு நடுவில் விபூதி பட்டை போட்டு சந்தனமும் போட்டு வச்சுட்டா அது சைவர்கள் அந்த குலதெய்வமாக நினச்சி அந்த விளக்கில் இருக்கிற மாதிரி கும்பிட்டுக்கலாம். நீங்கள் தான் குலதெய்வம் வாசலில் தானே நிற்கும்னு சொன்னீங்களே, அப்புறம் ஏன் இருக்குது அப்படின்னா, நம்ம பூஜிக்கும் போது நமக்கு வடிவத்துக்காக, அழகுக்காக, நம்முடைய எண்ணங்களுக்காக ஒரு பேரை எழுதலாம். ஓம் அருள் தரும் பழனி ஆண்டவர் குலதெய்வம்னு போட்டுக்கலாம். அங்காளேஸ்வரி போற்றி எழுதலாம், பேரை எழுதலாம். இறைவனுக்கு நாமத்தை சொன்னாலும் இறைவன் வருவார். இறைவனுடைய பிரேமம் உருவத்தை பார்த்தாலும் இறைவன் வருவார். அதனால் நாம ரூபம் பிரேம ரூபம், அப்போ அந்த ரெண்டுக்குமே பவர் உண்டு. அதனால் குலதெய்வத்தை பற்றிய சந்தேகம் உள்ளவர்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் கமெண்ட் போடுங்க, முந்தைய போட்டீங்க 100% உங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். விதவிதமான துன்பங்கள்லாம் வரும். அதே போல் அடுத்த வீடியோவில் இறப்புக்கு பிறகு குலதெய்வம் கோயிலுக்கு எப்படி போகலாம், எங்கே போகலாம், என்ன செய்யலாம், யார் செய்யலாம், எல்லா விவரங்களையும் சொல்லுகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.